பிரார்த்தனை பத்தில் எத்தனாவது மந்திரம்? 4வது மந்திரத்தை பார்த்துட்டு கிளம்பிடு. வேண்டும் வேண்டும் மெய்யடியார் என்று தொடங்குகிற மந்திரம் தானே? ஆமாம். அந்த மந்திரத்தில் வேண்டும் வேண்டும் மெய்யடியார் என்பதை மெய்யடியார் வேண்டும் வேண்டும்னு மாற்றிட்டு உள்ளே போகணும். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் என்பதை பொருள் கொள்றதுக்கு எதை முதல்ல சொல்லணும்? எதை முதலில் சொல்லணும்? மெய்யடியார் வேண்டும் வேண்டும்னு சொல்லணும். இல்லைன்னா அந்த மந்திரம் புரியாது. மெய்யடியார் வேண்டும் வேண்டும் உள்ளே விரும்பி எனை அருளாய் ஆண்டாய். பாருங்க, உள்ளே விரும்பி எனை அருளால் ஆண்டாய். எவ்வளவு பெரிய செய்தி! நீ என்னை அருளால் ஆண்டாய். உள்ளே விரும்பினா என்ன அர்த்தம்னா, அந்த சாதகன், அந்த மாணிக்கவாசகர் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாத்திலையும் தேர்ந்தவர். உள்ளே என்பது சரியையை குறிக்காது, கிரியையை குறிக்காது. எதை குறிக்கும்? யோகத்தை குறிக்கும். ஞானத்தில் யோகம் என்ற நிலையை குறிக்கும். அதுதான் உள்ளேன்னார். அதுதான் வந்த உடனே அதில் தான் பாட ஆரம்பித்தோம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை உள்ளே. இந்த உள்ளேங்கிறது தான் பிரச்சனை. சைவம் சொல்கிற தியானத்துக்கும் பிற தியானங்களுக்குள்ள வேறுபாடு இதுதான். சைவம் வந்து கடவுளை எங்கே பார்க்க சொல்லுது? நமக்கு உள்ளே பார்க்க சொல்லுது. பிறர் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எதை தேடணுங்கிறத கரெக்டாக சொல்லணுமல்ல. எதை தேடணுங்கிறதையே நம்ம சொல்லிக் கொடுக்காம தேடு தேடுன்னு சொல்லக்கூடாது. எதை தேடணும்னு சொல்லி கொடுக்கறதுல திணறாங்கங்க. அதில் வேதமும் ஆகமும் திணறது இல்லை. அதுதான் அதில் விசேஷம். ஒருத்தர் ஒரு இடத்துல நகையை தொலைச்சிட்டாரு. நகையை தொலைச்ச இடத்துல வெளிச்சம் கிடையாது. அதனால் ஒரு கரண்ட் கம்பத்துக்கு கீழே போய் தேடினார். வெளிச்சம் இருக்கிற இடத்த தேடினார். இவர் தேடுறதை பார்த்துட்டு 4-5 பேர் தேடி இருக்கிறான். 3ஆவதாக ஒரு ஞானி வந்திருக்காரு. என்ன தேடணும்? நகையை தேடணும். எங்கே தொலைச்ச? அங்கே. இங்கே எதுக்கு தேடுறேன்? இங்கே தான் வெளிச்சருக்குன்னு இருக்கிறான். அவன் ஒரு குழப்பவாதி. ரெண்டாவது கூட சேர்ந்து தேடணுன்னுட்டலாம் என்ன தேடுறீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. தெரியாது. அவனும் தேடணும், நானும் தேடணும்னு இருக்கிறான். அவர் சொல்ல வந்த செய்தி, எதை தேடுகிறோம் என்று தெரிகிறது, எங்கே தேட வேண்டும் என்று தெரியவில்லை. எதை தேடுகிறோம் என்பதும் தெரியவில்லை, எங்கே தேட வேண்டும் என்றும் தெரியவில்லை. இதுதான் சமயத்தில் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் சமய விஷயத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல்வாதியும் கொண்டு வாங்க, நாங்கள் விடுதலை பண்ணுறோம். காரணம், வேதத்தில் விடை இருக்குது. வேதம் படித்தவர் சொல்லுவார். ஆகமத்தில் இருக்குது, ஆகம் படித்தவர் சொல்லுவார். எங்கிட்ட சித்தாந்தம் இருக்குது. நாங்கள் சித்தாந்தத்தை வைத்து விடை சொல்லுவோம். ஒருத்தர் 85 வயசு இருக்கும். இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். இவங்கிட்ட கேளுங்க, என் கூட தான் இருந்தான். ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி சிவபூஜை பண்ணும்போது இந்த மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபூஜை பண்ணும்போது இந்த மனநிலையில் இருக்கணுங்கிறாங்க. 2 விதமாக சொல்கிறாங்கன்னாரு. அடுத்த நிமிஷம் நான் சொன்னேன், அந்த முதல் விதத்தில் சொல்லப்பட்டது ஞானம் பெறாதவனுக்கு, 2வது விதத்தில் சொல்லப்பட்டது ஞானம் பெற்றவனுக்கு. முடிஞ்சு ஞானம் பெற்றவனுக்கு அதை பிரித்து உடனே கொடுக்க தெரியணும். 2 ஒன்று தான் அப்படின்னு அவனுக்கு சொன்னோம்னா அது அவங்களுக்கு அது தெளிவை தராது. சைவ சித்தாந்தத்தில் எல்லாத்துக்கும் யார் படித்தாலும் விடை இருக்குது. முழுசாக படிக்கணும், விடை இருக்குது. அதான் உள்ளே விரும்பி எனை அருளால். உள்ளே இறைவன் உயிரை விரும்பணும்னா இந்த சைவம் சொல்கிற சாதனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? செய்யப்பட்டிருக்கணும். மீண்டும் மீண்டும் அதே தான். புற வழிபாடு என்பது சரியை, அகப்புற வழிபாடு என்பது கிரியை, அக வழிபாடு என்பது யோகம். எல்லாம் சிவமென நின்றாய் போற்றிங்கிறது ஞானம். விஷயம் சின்னது தான். ஆனால் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு மினிமம் 12 வருஷம் வேணும். எத்தனை வருஷம் வேணும்? 12 வருஷம் இருந்தால் தான் இதில் என்ன சொல்கிறாங்கங்கிறது தெரியும். நம்ம மாரியம்மன் கோயிலில் நம்ம அந்த வேலையை ஆரம்பித்தே 27வது வருஷம். அப்படி தான் டீச்சர். மாரியம்மன் கோயிலில் இந்த வேலை இது சார் ஆரம்பித்தது அதுக்கு முந்தைய, நான் ஆரம்பித்தது இது 27வது வருஷம். இப்போ 25 தானே போகுது. 99ல் நான் பேசியிருக்கேன், ரெக்கார்டு என்கிட்ட இருக்கேன். அப்புறம் எத்தனாவது வருஷமாச்சு? 12 வருஷம் தானே உங்களுக்கு கேட்குறோம். நீங்கள் எத்தனை வருஷம் கேட்டிருக்கலாம்? ஒழுங்காக கேட்டிருந்தா 27 வருஷம் கேட்டிருக்கலாம். ஆமாம், 2 தடவை கேட்ட, 2 சுற்று வந்திருக்கலாம், ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால் அந்த உள்ளே விரும்பி எனை அருளால், அந்த யோக நிலையில் தான் இறைவன் அருள் ஆரம்பிக்கணும். சார், யோகத்துக்கு இன்னொரு பேர் அருள் நிலை, ஞானத்துக்கு இன்னொரு பேர் ஆனந்த நிலை.
அதைத்தான் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாய் அடியேன். இந்த அடியேனுங்கிற பண்பு வந்தால் தான் ஆண்டாயின்னு வந்தால் அடியேனுங்கிறது வரணும்டா. ஒருத்தரை நான் முதலாளின்னு சொன்னால் தானே நான் தொழிலாளி ஆக முடியும். ஆண்டவன் யாரு? முதலாளி. நான் யாரு? அதனால தான் ஆண்டாய் அடியேன்னார். பாருங்க, நீ தலைவன், நான் தொண்டன். நம்ம எதுக்கு தயார் இல்லை? நாம் தலைவனாக இருக்க தான் தயாராக இருக்கிறோம். என் பின்னால் ஒரு 100 பேர் வந்தால் உடனே எனக்கு பின்னால் என் ஃபோட்டோவே மாட்டுறதுக்கு ரெடி ஆகிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தனி பேர் வச்சுட்டு தனியாக போயிடுறேன். அப்படி தான் நம்ம சமய கூட்டமே போச்சு. ஆமாம், அந்த மாதிரி எல்லாம் ஒளிவட்டம் எல்லாம் வந்து எல்லாம் வந்துடுது. அடியேன் இடர்களைந்த அமுதே. இடர் இடர் என்பது இந்த இடத்துல பிறவி. ஞானிகள் எதை துன்பம்ங்கிறாங்க? பிறவியை தான் துன்பம்ங்கிறாங்க. களைந்தன என்ன அர்த்தம்னா இனிமேல் வராதபடி பிடுங்கி எறிகிறது தான் களைதல். அதான் களைந்தனர். அமுதேனர் அதாவது பிறவியே இல்லாத ஒருவன் தான் பிறவியை நீக்க முடியும். அதனால தான் இறைவன் அமுதமாக இருக்கிறதுனால தான் அவன் பிறவியை மரணமிலா பெருவாழ்வுன்னு சொன்னாங்கல்ல. அமிர்தம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அமிர்தம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மரணமின்மை. மரணமின்மைங்கிறது குறிக்கிற வார்த்தை தான் அமிர்தம். திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாறு கமிவபந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாம் மிருதாது. அமிர்தாது மரணத்திலிருந்து வெல்வதனால தான் அங்கே எந்த வார்த்தை வருது? அமிர்தாது என்ற வார்த்தை வருகிறது. அந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்? அங்கே தான் சிக்கல். தெரியாது சார். எங்களுக்கு உபனிஷ் சொல்லித்த கொடுத்து அந்த மந்திரத்துக்கு பொருள் ஒரு வகுப்பாகவே எடுத்தாங்க. திரியம்பகம் 3 கண்களை உடைய சிவபெருமானே. புஷ்டி வர்த்தம்னா வெள்ளரி பழம்னு அர்த்தம். புஷ்டி வர்த்தம்னா என்ன அர்த்தம்? வெள்ளரி பழம். வெள்ளரி தோட்டத்தில் வெள்ளரி பழம் பழுத்துட்டுனா, இப்போ தேங்காய் முத்திட்டுனா என்ன பண்ணுது? தொப்புன்னு கீழே விழுந்து ஒரு 4-5 கிராமத்து தூக்கத்தையே கலைச்சிடும். ஆனால் வெள்ளரி பழம் பழுக்கிறது யாருக்குமே தெரியாது. இங்கே வெள்ளரி பழத்தை எடுக்கும்போது தான் எது விட்டுருக்கிறது தெரியும், காம்பு விட்டுறதுக்கு தெரியும். இந்த மந்திரத்தை சொல்லுபவருடைய மரணம் இப்படி இருக்கும்னு அந்த மந்திரம் சொல்லுது. இப்படி தான் என்னுடைய மரணம் இருக்கும்னு அது கேட்குது அந்த மந்திரம். 3 கண்களை உடைய சிவபெருமானே, எனக்கு மரணம்னு ஒன்று வந்ததுன்னா அது நான் விரும்பி வரணும், முதுமையினால் வரணும், நோயினால் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வெள்ளரி பழத்தில் காம்பு விடுபடுவது எப்போது தான் தெரியும்? சில கிராமங்களில் பெரியவங்க வந்து 99 வயசு 100 வயசு படுத்திருப்பாங்க. விடிய காலம் போய் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டேன், ஒரு சத்தமும் இல்லை. அப்புறம் தாத்தா கையை பிடிச்சி பார்த்தேன், அது பிறகு தான் அவருக்கு உடம்பு ரொம்ப குளிர்ந்துருந்துன்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் இருக்கணும் மரணம். அகாலத்தில் வரக்கூடாதுங்கிறது தான். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாறு கமிய வந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாமிருதாது. அமிர்தாது மிருதாது அமிர்தாது. அதைத்தான் இறைவனை அமுதம்னர். பிறவியிலிருந்து விடுவிக்கு தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி. பாருங்க, சக்திக்கு என்ன வேலைன்னா மாரியம்மன் என்ன நினைக்குதான், நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறேனோ அதே மாதிரி எல்லோரும் இருக்கணும். சாமி ஒன்று தான், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும். நாம் அப்படி நினைக்கவே மாட்டோம். உண்டா இல்லையா? சாமி ஒன்று தான். நான் ஒரு வள்ளலார் கோயிலுக்கு போயிருந்தேன். ராமகிருஷ்ணன் ஒரு இன்ஜினியர், உடுமலைப்பேட்டையில் ஆஃபீஸ் இருக்கவருக்கு, ஈரோட்டில் இருக்கிறாரு, கனியூர் இருக்கார். அவர் திடீர்னு ஒரு பையை கொடுத்துட்டு போனார் சார். அவ்வளோதான் சார். தீபாவளிக்கு முந்தின நாள் வாத்தியாருக்கு என்ன கொடுத்தாங்க? வாத்தியாருக்கு என்ன 40 பவுன் தங்கத்தை கொடுத்தாங்களா? பிறருக்கு ஒரு பொருள் வர்றதை நம்மளால் என்ன செய்ய முடியல, ஏற்க முடியல. அவர் ஒரு 1/2 கிலோ மிச்சர் 1/2 கிலோ ஸ்வீட் கொடுத்தார் டீச்சர். அதுக்கு விசாரணை 40 பேர். அதுக்கு பேசாமல் நாங்கள் எவனுக்காக கொடுத்துட்டாலும் போயிருக்கலாம். ஆனால் மாரியம்மன் அப்படி கிடையாது. மாரியம்மன் நம்ம நல்லா இருக்கிறது என்ன, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி. நான் நல்லா இருக்கிற மாதிரியே நீயும் நல்லாருன்னு சாமி மட்டும்தான் நினைக்கும். மற்ற எல்லாருமே வீடுகளில் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறாங்கல்ல, ஊட்டி முடித்தோடனே திஷ்டி கழிக்கிறாங்கல்ல. ஊட்டி யார் திஷ்டி போட்டது சொல்லுங்கள்? ஏங்க உங்கள் வீட்டில் நீங்கள் தானே இருந்தீங்க, திஷ்டி போட்டது யார்? அது அங்கே தான் இருக்குது பிரச்சனை. அங்கே தான் இருக்குது. திஷ்டி போடுறவங்க எங்கே தான் இருக்காங்க? வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அப்படின்னா நம்மை சுற்றி எவ்வளவு திஷ்டி இருக்குதுன்னு பாது. நாங்கள் யாத்திரை போகும்போது டீச்சர் வண்டியில் ஏறதுக்கு ஒரு ஸ்டூல் கொண்டு போனோம். அந்த ஸ்டூலில் ஏறும்போது கால் நழுவி அடித்து ரத்தம். இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ரத்தம் வந்துட்டு நான் யார்ட்டையும் சொல்லலை. 2 கால்லேயும் ரத்தம். நான் நாளைக்கு புண்ணு வேணா பிறகு காட்டுறேன். மருந்தே போடலை. எங்கள் வீட்டில் வந்து தைலம் போட்டேன், அவ்வளவுதான்.
என்ன நம்ம வந்து வாத்தியார் டூர் போகிறாராங்கும் போதே காண்டாயிருதாச்சு, புரியுதா? ஆனால் சாமி தான் என்ன நினைக்குது, நாம் நல்லா இருக்கணும். தன்னிலைமையும் அந்நுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டா அன்பு நிலையே. அது சாமிக்கிட்ட அன்பாரு இன்பம் வரும். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் அன்பாக இருந்து பாருங்கள், இன்பம்லாம் வராது. அன்பாக இருந்தீங்கன்னா துன்பம் தான் சேர்ந்து வரும். அன்பாக இருந்தால் துன்பம் தான் சேர்ந்து வரும். கூலி வேலைக்கு போகிற ஒருத்தருக்கு மகனுடைய கேர் கிடைக்குது. கோடிக்கணக்காக சம்பாதிச்சவங்களுக்கு மகன் கேர் கிடையாது. பையனுக்கு ஆகும்னு சேர்த்து வச்சவங்களுக்கு கேர் இல்லை. யாருக்கு கேர் கிடைக்குது? கூலி வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறவரை யார் நல்லா பார்த்துக்கிடுறா? மகன் நல்லா பார்க்குறான். அதனால் நீங்கள் மனிதர்களையும் சாமி மாதிரி நினைச்சிடாதீங்க. இடர்களைந்த அமுதேனார் யாரை பார்த்து? இறைவனை. அருமா மணி முத்தே ச அமுதே மணியே முத்தே ச அமுதேனாரு இறைவன் பேரின்பமாக இருக்கிறதுனால, மணியேனாரு இறைவன் குருவாக இருக்கிறதுனால, கோகலி ஆண்ட இறைவன் அருளாக இருக்கிறதுனால முத்தேனார். புரியுதா? முத்துக்கு என்ன நிறம்? வெண்மை நிறம். அதனால தான் அது அருள்னு சொன்னோம். பாலை அருளுக்கு ஒப்பிடுவாங்க. முத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய் நீ தானே எரிகின்ற விளக்குனார். தூண்டா விளக்கு சுயஞ்சோதின்னு சொல்கிறோம், சுயஞ்சோதிங்கிறோம். ரொம்ப இந்த கான்செப்ட் வந்து சைவத்தில் பெரிய கான்செப்ட். ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறேனே. சூரியன் ஒரு ஒளி தானே, சூரியன் ஒரு ஒளி தானே. சிவன் சூரியன் இல்லைனாலும் சிவபெருமான் இருப்பார். சூரியன் இல்லைனாலும் மாரியம்மன் இருக்கும். மாரியம்மன் இல்லைன்னா எது கிடையாது. இதுக்கு பேர் தான் தூண்டா விளக்குன்னு பேர். இப்போ தூண்டா விளக்கு அதான் சந்திர மண்டல மத்தியா, சூரிய மண்டல மத்தியா லலிதா சகஸ்ரநாமத்தில் வருது. அம்மை சூரிய மண்டலத்தில் மத்தியில் இருக்கிறதுனால தான் சூரியன் இருக்குதுன்னு சொல்லுது லலிதா சகஸ்ரநாமம். சந்திர மண்டல மத்தியா அருக்கனில் சோதி அமைத்தோம் மதியில் தன்மை வைத்தோம் தீயில் வெம்மை செய்தோம். மாணிக்க வாசகர். நெருப்பு சுடுதுன்னா நெருப்பில் யார் இருக்கணும்? சிவபெருமான் இருந்தால் தான் சுடங்குது. சந்திரன் ஒளி வரணும்னா அதில் யார் உட்கார்ந்துருக்கணும்? சிவபெருமான் இருக்கணும். அதனால தான் தூண்டா விளக்கின் சுடரனையாயினார். இந்த சுடரை தான் மாணிக்க வாசகர் சோதியே சுடரே சூழொளி விளக்கேனார். இந்த சுடரை தான் வள்ளலார் ஜோதியாக வச்சார். வள்ளலார் சொன்ன ஜோதி எண்ணெய் ஊத்துற ஜோதி கிடையாது. அதை நம்ம பார்க்க முடியாதுங்கிறதுனால வள்ளலார் ஒரு எண்ணெயை ஊற்றி ஒரு ஜோதியை அருள் விளக்குன்னு தான் சொன்னார். அருளை தான் விளக்குனார். அருள் பெருஞ்சோதினார். நாம் திரிய போட்டு எண்ணெயை ஊற்றி அவர் தான் ஏற்றினார். என்ன காரணம்னா அதை காட்ட முடியாது, இதை காட்டினார். காட்டி என்ன சொன்னார்னா இந்த விளக்கை வச்சுக்கிட்டு அந்த விளக்கை பாருனார். நம்மளால் எந்த விளக்குலையும் நின்னாச்சு? நம்ம இந்த விளக்கில் நின்னாச்சு. அந்த விளக்குக்கு எத்தனை விதிமுறைகள் அதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. உதித் கசனியால் படித்து பாரு. வள்ளலார் ஜோதி விளக்கை ஏற்றுறதுக்குன்னு சில விதிகள் இருக்குங்க. அதாவது 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் போய் விளக்கேற்றலாம். பெண்களாக இருந்தால் 12க்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். ஆண்கள் விளக்கேற்ற செல்வதாக இருந்தால் முழங்கால் இட்டு கொண்டு சென்று ஏற்றணும், நடந்து சென்று ஏற்றக்கூடாது. அதெல்லாம் அதில் விதியாக வருது. அந்த ஜோதி அவர் எந்த ஜோதியாக பார்க்கல, நம்ம சொல்கிற ஜோதியாக என்ன செய்யலை, பார்க்கல. அது அருளாவே பார்த்தார். முழங்கால் இட்டு கொண்டு சென்று தான் விளக்கேற்றணும். இப்படிலாம் விதி சொல்லியிருக்கிறார். தூண்டா விளக்கின் சுடரனையாய் தொண்டனேற்கும் உண்டாங்கொல் வேண்டாது ஒன்று வேண்டாது மிக்க அன்பும் ஏவுதலே. விரும்பத்தகாததை நான் விரும்பாமல், அதாவது எனக்கு உயிருக்கு எதெல்லாம் வேண்டாததோ அதையெல்லாம் நான் வேண்டது இல்லைன்ட்டார். இப்போ ஒரு உயிர் இறைவனை அடைவதற்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது எனக்கு வேண்டாங்கிறார். இப்போ நாம் இப்படி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட தயாரா? மாணிக்கவாசர் இறைவன் வர்றார், சிவபெருமான், உனக்கு வந்து மோட்சத்துக்கு வந்து ஸ்கூட்டர் கார் வேண்டியதில்லை, அப்போ கார் வேண்டாம், ஏடிஎம் கார்டு வேண்டாம், ரேஷன் கார்டு வேண்டாம், ஆதார் அட்டை வேண்டாம், வீடு வேண்டாம், ஒன்றை வேண்டாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுவீங்களா? போங்க சாமி, நீங்கள் வேறு பிரதோஷத்துக்கு வந்ததுக்கு இது வேறையா ஒரு தொல்லை அப்படின்பீங்க. ஆமாம், நாளையிலிருந்து வந்தால் தானே இதெல்லாம் கேட்பீங்க. வேண்டாது ஒன்று வேண்டாது, என்ன அழகான வார்த்தை. விரும்பத்தகாததை நான் விரும்பாமல் அப்படின்னார். நாம் எதைத்தான் விரும்புகிறோம்? எது நமக்கு தேவையற்றதோ அதைத்தான் விரும்புகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொன்னார் விவேகானந்தர். அதுதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. விவேகானந்தர் சொன்னது, உனக்கு பிடித்ததையெல்லாம் நீ கேட்கிறாய், உனக்கு தேவையானதை இறைவன் தருகிறான், அவ்வளோதான். இது புரிஞ்சுதுன்னா போதும்.
உனக்கு பிடித்ததையெல்லாம் நீ கேட்கிறாய், ஆனால் உனக்கு தேவையானதை யார் தர்றா? இறைவன் தர்றார். ஒருத்தர் சுகர் பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடுறாரு, டாக்டர் டேபிளில் ஒருத்தர் அப்போ தான் அவருக்கு பிறந்த நாள் 1/2 கிலோ லட்டு கொண்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு. டாக்டர் அப்புறம் உங்களுக்கு என்ன சார் வேணும்? சார் 2 லட்டு கொடுங்க சார், வீட்டில் தரமாட்டேங்கிறாங்க அப்படிம்பாரு. கொடுக்க முடியுமா? எது அதிகமாகும்? சுகர் அதிகமாகும். அப்போ அந்த டாக்டர் அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பார். அதான் வேண்டத்தக்கது அறிவோய்னு சொன்னான். மிக்க அன்பே மேவுதலே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உன் மேலே எனக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் உரை படிச்சிங்கன்னா தெரியும். இது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் உரை கிடையாது, இது காசு பிள்ளை உரை. அது விரிவானது, அது ஒரு மந்திரமே 2 மணி நேரம் ஆகும். இது காசு பிள்ளை உரை. மிக்க அன்பே மேவுதலே ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னு நீங்கள் பண்டிதமணியில் போய் பார்த்தீங்கன்னா, அன்பு சைவத்தில் சாதனம். எனக்கு எதையாவது கொடுங்க, சாதனம் செய்வதற்கு அன்பையாவது கொடுங்க, நான் அந்த அன்பை வச்சு யாரை அடைந்து கொள்கிறேன்? உங்களை அடைந்து கொள்கிறேன். இறைவனை அடைவதற்கு என்ன வேணும்? யாவராயினும் அன்பர் அன்றி அறியோணாமலர் ஜோதியான் அன்பினில் விளைந்த ஆரமுதே இன்பமே என்னுடை அன்பே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. அந்த அன்பை கேட்குறார். ஒரே நிமிஷம் மந்திரத்தை திருப்பி சொல்லிட்டு ஆசிரியர் ஆன்மீக பேரவை தலைவருடைய கருத்தோடு நம்ம விடைபெறலாம். அதாவது, மெய்யடியாறு எனக்கு வேணும், உள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய், எனக்கு உள்ளே இருக்கிறத பார்த்து என்னை நீ அடிமை கொண்டாய். ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை எப்போ ஆரம்பிக்கிறாரு? டயக்னோஸ் பண்ண பிறகு தானே, உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்த பிறகு தானே. நல்லா தானே நான் இருக்கிறேன், நீ நல்லா தான் இருக்கிற, உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்னு என்ன செய்யணும்? டயக்னோஸ் பண்ணணுமே. அதனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சாமி பார்த்துட்டு அடிமை கொண்டாய். அடியேன் என்னுடைய பிறவியை களைந்த, என்ன அழகான வார்த்தை, அமுதே அருமா மணிமுத்தேனர். அரிய மணி, அரிய முத்து, அரிய அமுது. அந்த அருமா எல்லாத்துலேயும் சேர்க்கலாம். அருமா அமுதே, அருமா மணியே, அருமா முத்தே, தூண்டா விளக்குன்னு சுடரணையா. நீ ஒரு சுயஞ்சோதி, எப்போதும் இருக்கக்கூடிய ஜோதி, சுடரணையாய் தொண்டனேற்கும். இப்போ என் பேத்தி கூட சேர்ந்து எனக்கு இதெல்லாம் பழகிட்டு, டீச்சர் என் பேத்தி 2 பேர் கூட சேர்ந்து இதெல்லாம் பழகிட்டு, இப்போ வீட்லேயும் பழகிட்டு. சுடரணையாய் தொண்டனேற்கும் உண்டாங்கொல். அதாவது, வேண்டாது ஒன்று வேண்டாது, விரும்பத்தகாதது எதையும் நான் விரும்பாமல் எதையே விரும்புகிறேன்? அன்பையே விரும்புகிறேன். அதாவது, நாம் இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறதுல கூட அந்த விண்ணப்பமே நமக்கு எதாவது மாறிடக்கூடாது, அந்த விண்ணப்பமே நமக்கு சிறையாயிரும். அதனால தான் மாணிக்கவாசர் ரொம்ப எச்சரிக்கையாக, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டத்தக்கது அறிவோயினின்ட்டார். வேண்டத்தக்கது அறிவோயினின்னு சொல்லும் போதே நான் அப்ளிகேஷன் போட்டால் நீ கையெழுத்து போட மாட்டேன்னு அர்த்தம். புரியுதா? அதையெல்லாம் அதில் தெளிவாக சொன்னார். ஆன்மீக பேரவை தலைவர் அவர்களுடைய தொகுப்புரைக்கு பிறகு நாம் நிறைவு பண்ணோம்.